பத்மா, நான் குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுங்க, என்னோட பிரார்த்தனைக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். நான் ஒன்று சொல்றேன், கேட்டியா? ம். இந்த அருவியோட சத்தம் உனக்கு கேக்குதா? ம். பறவைங்க ஒன்னோட ஒன்று சந்தோஷமா பேசிக்கிற சத்தம் கேக்குதா? இயற்கையோட இந்த சத்தங்கள்லாம் என்னோட காதல் மாதிரி. நானே இறந்துட்டாலும் எப்போ இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் சொல்லாதீங்க. பயப்படாத, நான் சாக மாட்டேன். அப்படியே செத்துட்டாலும் உயிரோடவே இருப்பேன். ஆமா பத்மா, நான் உனக்குள்ள இருப்பேன். அதோ தெரியுது அந்த தொடுவானம். ஒவ்வொரு ராத்திரியும் ஒரு நட்சத்திரம் தெரியும். அந்த நட்சத்திரத்திலையும் இருப்பேன். நீ தினமும் என்ன பார்க்கலாம், என் கூட பேசலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ அங்க வந்ததுக்கு அப்புறம் நானும் நீயும் அந்த வானத்துல ஜொலிச்சுக்கிட்டே இருப்போம். ஏய், அழாத. கவலைப்படாத பத்மா, எங்க பாரு, நான் முழுசா குணமாயிட்டேன். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாராயோ உனக்கே சரணாங்களே, வேதம் நான்கில் வாழும் நாயகி, வேதம் நான்கில் வாழும் நாயகி. வாராயோ உனக்கே சரணாங்களே, வேதம் நான்கில் வாழும் நாயகி. வரவேண்டுமே வேதம் நான்கில் வாழும் நாயகி. வாராயோ உனக்கே சரணாங்களே, வேதம் நான்கில் வாழும் நாயகி. வரவேண்டுமே வேதம் நான்கில் வாழும் நாயகி. வேதம் நான்கில் வாழும் நாயகி. வாராயோ உனக்கே சரணாங்களே, வேதம் நான்கில் வாழும் நாயகி. வரவேண்டுமே வேதம் நான்கில் வாழும் நாயகி. வாராயோ உனக்கே சரணா வேதம் நான்கு வாழும். வாராயோ வாராயோ. அம்மா, நான் உன்னை நம்பிதான் இவரை உன்னோட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஒண்ணு நீ இவரை காப்பாத்தணும், இல்ல எங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே கொண்டு போயிடுமா. சோ மிஸ்டர் ஹரி, கடவுள் வந்தாரா? இல்ல சார், நாளைக்கு ஒரு வாரம் ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தீவிரவாதியை நேர்ல பார்த்த ஒரே ஐ விட்னஸ கொலை பண்ணிருக்காங்கன்னா அங்க நிலைமை உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு தானே அர்த்தம். ஐ எம் சாரி சார், எனக்கு ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. அதை வச்சு இன்னும் 24 மணி நேரத்துல
அந்த தீவிரவாதியின் குரூப்பை பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். குட், மேக் இட் ஃபாஸ்ட். உங்க தங்கச்சி படிச்ச வருஷத்துல அவளோட கிளாஸ்மேட் சொன்னீங்கல்ல? எஸ். ஹியர் ஹி இஸ். வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். என்னமோ தெரியல, பாதிலே படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவனுடைய அட்ரஸ் அதிலே இருக்கு. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கலாமா? டேக் இட். தேங்க்யூ. இந்த போட்டோ இருக்க ஆள தெரியுமா? தெரியும் சார், சரவணன் பக்கத்து வீட்டுல தான் குடியிருந்தாரு. இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? அது தெரியாது சார். ஆனா பாவம் சார் அந்த பையன். ஏன்? அவன் உயிர்க்குயிரா நினைச்சிட்டு இருந்த அக்கா புருஷனை அநியாயமா அடிச்சே கொண்டுட்டாங்க பெரிய இடத்து ஆளுங்களுடைய ரவுடி பசங்க. ஓஹோ, இத பத்தி ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஏழைப்பாழுங்க கொடுக்குற ரிப்போர்ட் ஏது சார் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல? நீ எலெக்ஷன்ல நிக்க போறியா? இல்ல சார். அப்ப சரவண பத்தி மட்டும் சொல்லு. அவரை பத்தி வேற எதுவும் தெரியாது சார். புருஷன் செத்த அதிர்ச்சியில அவங்க அக்காவுக்கு மூளை குழம்பி போய் பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. ஒரு பெரிய அதிர்ச்சியில பாதிக்கப்பட்ட இவங்க மனசுல பதிஞ்சிருக்கிறது தம்பி சரவண இந்த 2 வார்த்தைங்க தான். நீங்க போட்டோல காமிச்சீங்க சரவண, அவரு அக்கா பேர் உயிரியே வச்சிருக்கிறார். மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து அக்கா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. சாரி, உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இஸ் a peculiar patient. சமீபத்துல சரவண இங்க வந்தாரா? எஸ், 10 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து லிஃப்ட் ஒர்க் பண்ணல. அக்காவத்தை கையாலே தூக்கிக்கிட்டு 3வது மாடிக்கு வந்தாரு. ஓ, சரவணனுக்கு ஒரு கால் ஊனம் இல்ல? கால் ஊனமா? இல்லையே. he is as strong as a sportsman. ஓ, ப்ளீஸ் கம் இன். இவங்க தான். அம்மா, சரவணன் வந்திருக்காரம்மா. தம்பி சரவணா, சரவணா, உமா, இப்ப பரவாயில்லையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு உமா. நாம போற வழியில ஒரு ஆபத்தான நீர்வீழ்ச்சி இருக்கு. அது தாண்டி போனாதான் இடிஞ்ச கோவில் அடைய முடியும். அப்பாவை காப்பாத்துறது தான் முக்கியம். வழியில எனக்கே கூட ஏதாவது ஆனாலும் நீங்க நிக்க கூடாது. செய்வீங்களா? சத்தியமா? உமா, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? எனக்காக காத்திருன்னு குகையம்மா சொன்னாங்களே, ஒருவேளை நான் வராம இருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? காலம் பூரா உங்களுக்காக காத்திருந்து பார்த்துட்டு அந்த நினைப்பிலே செத்து போயிருப்பேன். உமா, உமா, உங்களை என்னோட சேர்த்து வச்சதே அந்த நாககாளி அம்மன் தானே நான் மனப்பூர்வமா நம்புறேன். சித்தரோட கோயிலுக்கு உண்மையிலே சக்தி இருக்கு. சக்தி இருந்தா அந்த கோயில் ஏன் வெடிச்சு செதற போகுது? என்ன சொல்றீங்க சரவணன்? உன்னோட உயிருக்கு ஆபத்துங்கிறப்போ என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அந்த கோயிலுக்கு பாம்பைக்கு வந்த தீவிரவாதியே நான் தான். ஆமா திவ்யா, ஆனா எத்தனையோ அயோக்கியங்களை அழிச்ச இந்த தீவிரவாதியோட மனசுல இருந்து உன்னை அழிக்கிற சக்தி மட்டும் இல்லாம போச்சு. இப்போ எங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு நம்மளை பத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்னோட உண்மையான பேர் தெரிஞ்ச உன்னை இனிமே உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ இந்த ஊரை விட்டே போயிடு. தப்பா சொல்றீங்க சரவணன். நாம இந்த ஊரை விட்டு போவோங்கிறதா சரி. திவ்யா, என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு ஒண்ணுதான் உங்களை தப்பான வழியில இருந்து காப்பாத்த போற ஒரே சக்தி. என் உயிரே போனாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். நீ சொன்னதுல பாதிதாமா கரெக்ட். உன்னோட உயிர் போறது உண்மை. ஆனா சரவணா நீயோ பிரிய மாட்டீங்கன்னு சொன்ன பாரு, அதான் தப்பு. விகாஸ், வேண்டாம் விகாஸ். என்னடா வேண்டாம்? ஆயிரக்கணக்கான ஏழைங்க வாழ்றதுக்கு ஆரம்பிச்ச நம்ம இயக்கம் அல்ப ஒரு பொண்ணால அழிஞ்சிடக்கூடாது. அவ அழியறதான் நியாயம்.
வேண்டாம் விகாஸ், வேண்டாம். சரவணா, கதற கதற உங்க அக்கா புருஷனை அடிச்சு கொண்டாங்களே, அது மறந்துட்டியாடா? அக்கிரமத்தை அழிக்க வந்த நீ கேவலம் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டியே. கொள்கையை மறந்து நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது. கொள்கைங்கிற பேர்ல முட்டாள்தனம் நடந்துக்காது. என்ன மிருகமாக்கிறாத. தேவையில்லடா, என்னோட சாவாவது நம்ம கொள்கையை உனக்கு ஞாபகப்படுத்த. வேண்டாம் விகாஸ், வேற வந்து விகாஸ், உண்மையில சத்தியமா சொல்றேன், நம்ம இயக்கத்தோட கொள்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கையை கொடு. விகாஸ், விகாஸ், கையை கொடு. விகாஸ், விகாஸ், கை கை கொடு, கொடு. விகாஸ், விகாஸ். சொல்லு, பீஜ மந்திரத்தை சொல்லு. இல்ல வேண்டாண்ணா, சித்தரோட ரத்தம் வெளியே வந்தா பீஜ மந்திரம் கிடைக்காது. சித்தரோட ரத்தம் சூடேறணும். மயங்குற மயக்கத்துல தானா மந்திரம் வெளியே வரும். நீங்க போங்க, சித்தரை நான் ஜெயிச்சு காட்டுறேன்.
சொல்லு பீஜ மந்திரம் என்னங்கறத சொல்லு. இன்னைக்கு கோயில் அடிக்க போற 7வது மணிதான் உனக்கு அடிக்க போற கடைசி மணி. சொல்லல இந்த ஜென்மத்துல நான் உன்னை முக்தி அடைய விட மாட்டேன். இந்தா ராஜா, பாம் ரிமோட் கண்ட்ரோல்லாம் ரெடியா? ரெடி. நீ சொன்ன மாதிரி 7 பூசல்ல ஒருத்தனை கடத்திட்டு வந்துட்டோம். அம்மா விகாஸ் இங்க வேலையை கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் போயிட்டான். ஓகே, கவனமா கேட்டுங்க. நான் ஒருத்தன் தான் இன்னைக்கு கோயிலுக்கு பாமோட போறேன். அங்க இன்னைக்கு விசேஷ பூஜை நடக்க போகுது. அப்ப 7 தடவை கோயில் மணி அடிக்கும். 7வது மணி அடிக்கிறப்போ ரிமோட் ஆன் பண்ணிடுங்க. கோயில் சாம்பல் ஆயிடும். அந்த 7வது மணி தான் இந்த முட்டாள் ஜனங்களோட மூட நம்பிக்கைக்கு நாம் அடிக்க போற சாவு மணி. அதுக்கு மேலேயும் கடவுள்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது அந்த கோயிலை காப்பாத்திடும். ஞாபகம் வச்சுங்க.
ஏழாவது கோயில் மணி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமः. ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமः. ஓம் ஸ்ரீ மத்சிம்ஹாசனேஸ்வர்யை நமः. ஓம் சிதக்னிகுண்டசம்பூதாயை நமः. ஓம் தேவகார்யசமுத்யதாயை நமः. பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. இந்த கோயில்ல யாரோ வெடிகுண்டு வச்சிருக்காங்க. அதனால கோவிலை விட்டு தள்ளி எல்லாரும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க.
வச்சிருக்க வெடிகுண்ட நீயா வந்து எடுத்துரு, இல்ல உன் அக்காவோட உயிருக்கு ஆபத்து. சரவணா தம்பி, தம்பி, சரவணா அவனை வர விடுங்க, விட்டுருங்க. சரவணா தம்பி, சரவணா தம்பி, 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 சரவணா போயிடு திவ்யா, திவ்யா போ, திவ்யா போ. ராஜகோபால் கூட்டிட்டு போங்க. திவ்யா,
திவ்யா திவ்யா என்னாச்சு உனக்கு திவ்யா 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 கண்ட்ரோல் திவ்யா திவ்யா மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. தேவ என்ன படிச்சதே உங்களோட வாழறதுக்காக தான். அப்புறம் நான் எப்படி உங்களை விட்டு பிரிவேன்?